ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம நம்ம வாகிபதி அகாடமியோட ட்ரைனிங், சில ஆன்லைன் ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸை பற்றி தான் ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு சிலர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் எனக்கு என்னால் வந்து இந்த டைமிங் மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியல, 5 மினிட்ஸ் கீழே குறைக்க முடியல, என்னால் வந்து 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்தமாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கான அப்டேட் தான், முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் குரூப், சரிங்களா? 2026 குரூப் டி ஃபிசிக்கல், சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து எல்லா அப்டேட்டும் பண்ணுவோம். அதாவது ஒரு ட்ரைனிங், அதாவது நிறைய பேர் வந்து ஆன்லைன் ட்ரைனிங்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்ம எப்படி வழி நடத்துகிறோன்னு தான் இருக்குது, சரியா? டிசிப்ளினாக இருக்கணும், டெடிக்கேஷனாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும், எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமாம், அதுக்கடுத்து வீக்லி சண்டே ட்ரைலைன்லேயே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக மோட்டிவேட் கொடுக்கணும், உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறக்காண்டி ட்ரைலைன்லேயே ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்ட் ரேங்க் யார், தேர்ட் ரேங்க் யார், சரியா? உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு டைமிங்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அப்படி ஒருத்தராக நம்ம மோட்டிவேட் பண்ணுறது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து வேறு ஒருத்தர் சிவரூபன் ஒருத்தர் வந்து தேர்ட் பொசிஷன் பண்ணியிருந்தார். இந்த வாட்டி வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், சரியா? அந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணி கூட்டு போகிறது தான் நம்மளோட இது. உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டு வந்துடும், சரியா? ஃபுல் அப்டேட்டு உங்களுக்கு குரூப்லேயே வந்துடும். மார்னிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி இருக்கும். உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் ஆடாக இருந்தால் உங்களுக்கு ஆடாக ஒர்க் அவுட் இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் உங்களுக்கு பிகினருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் இருக்கும். நீங்கள் மாடரேட் லெவலில் இருந்தீங்கன்னா மாடரேட் லெவலில் உள்ள ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், சரி? அதுக்கடுத்து மார்னிங் டெய்லி ஒர்க் அவுட்டை முடிச்சு இந்த மாதிரி மார்னிங் ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க, சரியா? குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. நானும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட வீக்னஸ் எந்த மாதிரி இருக்குது, சரி, அவங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்து சொல்கிறது தான் ஒரு கோச்சோட ஒர்க்கு, சரியா? அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரையல் ரன் வீக்லி 1 டே வந்து ட்ரையல் ரன் பார்ப்போம் இல்லையா? அதுமாரி வாரம் சண்டே வந்து ட்ரையல் ரன்ஸ் இருக்கும். ட்ரையல் ரன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த லெவலில் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், உங்களுக்கே நான் ப்ரூஃப் பண்ணி காட்டிடும், சரி? அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவரூபன் ஒருத்தர் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 420 லெவல் பண்ணார். இப்போ வந்து ஒரு 357, சரியா? ஒரு 1 வீக்ஸ் முன்னாடி அவர் தான் வந்து தேர்ட் பொசிஷன் இருந்தார். இப்போ அவர் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்திருக்காரு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலில் கூட்டு போய்கிட்டே இருப்போம். டெய்லி வந்து மோட்டிவேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், உங்களுக்கு வந்து குரூப்லேயே வந்து இப்போ 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா 20 பேரில் ஃபஸ்ட் ரேங்க் எவ்வளோ, செகண்ட் ரேங்க் எவ்வளோ, தேர்ட் ரேங்க் எவ்வளோ, ஒவ்வொருத்தரோட லாஸ்ட் டைமிங் எவ்வளோ, இந்த டைமிங் எவ்வளோ, லாஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களோட டைமிங் எவ்வளோ, இப்போ கரண்ட்டாக உங்களோட டைமிங் எவ்வளோ, சரி? நீங்கள் வந்து எதில் வீக்காக இருக்கீங்க, டயட் எடுக்கிற வீக்காக இருக்கீங்களா, எல்லாம் ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிங்களா, இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 500 வந்து ஸ்லோவாக ஓடுறீங்களா, செகண்ட் 500 ஸ்லோவாக ஓடுறீங்களா, அப்படி உங்கள் கெப்பாசிட்டி என்னவோ, நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ, உங்கள் ஷூ வந்து நீங்கள் சரியான ஷூ யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து எல்லாருமே ரன்னிங் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைனில் எப்படி அவங்கள பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம் அப்படின்னா, அவங்க வந்து எல்லாருமே ஸ்டாவா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாவா வந்து யூஸ் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து யார் என்னென்ன டைமிங் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து அவங்களோட டைமிங் எல்லாம் நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன். நோட்ஸ் எடுத்து அவங்க வந்து எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க, என்னென்ன டயட்ஸ் எடுக்கிறாங்க, டெய்லி பண்ணுற ஒர்க் அவுட்ஸோடலாம் நோட்ஸ் எடுத்து எனக்கு டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சரியா? இந்த மாதிரி வந்து குரூப் வந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கோம், சரியா? அதுக்கடுத்து என்ன டவுட்ஸ்னாலும் குரூப்பில் கேட்பாங்க, ப்ரைவேட்டில் கேட்பாங்க, கால் பண்ணி கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷனும் நான் வந்து ஒன்றே ப்ரொவைட் பண்ணிடுவேன், சரிங்களா? ஒன்றே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்சிஜிடி லாஸ்ட் இயர் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே ஆன்லைன் ட்ரைனிங், ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து பண்ணாங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்எஃப்பில் இருக்காங்க, சிஆர்பிஎஃப்பில் இருக்காங்க, பிஎஸ்எஃப்பில் இருக்காங்க, அசாம் ரைஃபிள்ஸில் இருக்காங்க, சரியா? அதுக்கடுத்து எஸ்ஐயில் இருக்காங்க, கான்செப்டில் இருக்காங்க, சரியா? நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ, தமிழ்நாடு கான்செப்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இந்த வாட்டியும் நம்ம வாகிபதி அகாடமி மூலமாக நிறைய பேர் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி ஜாப்புக்கு போகணும், சரியா? அதுமாரி எஸ்எஸ்சிஜிடியும் கிளியர் பண்ணி இந்த வாட்டியும் நிறைய பேர் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு ஒரு நல்ல கனவோடு தான் நம்ம இந்த வாட்டியும் ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒபே பண்ணி கன்சிடென்சியாக, டெடிக்கேஷனாக, பங்க்சுவாலிட்டியாக, ரெஸ்பெக்டோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம் இந்தமாதிரி 4 டீமாக பிரித்து உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் பிகினராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட், நீங்கள் மாடரேட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் நம்ம பிரித்து கொடுத்துருவோம். இது வந்து நம்ம மெயின் குரூப்பு வாகிபதி அகாடமி. இது வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க, எஸ்எஸ்சிஜிடியில் உள்ளவங்க, அதுக்கடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க, சரியா? அதுக்கடுத்து குரூப் டி எல்லாருமே இதில் இருக்காங்க, சரியா?
இதில் வந்து நம்ம எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஆல் அப்டேட்ஸ் இருக்கும். நிறைய டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த வாட்ச் யூஸ் பண்ணலாம், என்ன ஷூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து அதுக்கான சொல்யூஷன் ஒன்றே அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, 700+ இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போட அவங்கள வந்து வழி நடத்தி போய்கிட்டு இருக்கு. சரி, யாருக்கு என்ன டவுட்னாலும் நம்ம தனியாக பண்ணால் நம்ம ஒரு சில இதை அச்சீவ் பண்ண முடியாது. சரி, அந்த மாதிரி டீமாக பண்ணும்போது 4 பேர்ட்ட 4 விஷயங்கள் கேட்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்தமாரி தான் இப்போ குரூப் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு. சரி, உங்களுக்கும் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல், எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஓகே நண்பா, தேங்க்யூ. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.